நம்ம தலைவருடைய இன்னைக்கு தான் ஓரணி தமிழ்நாடு என்ற புதிய திட்டத்தை ஆப் மூலயமா தந்துட்டு ஒரு பாக முகவர் நம்ம வட்டத்தில் 27 பாகங்கள் இருக்குது. 27 பாகங்களுக்கும் பிஎல் கொடுக்குறாங்க. அந்த 27 பாக முகவர்களுக்கும் ஒரு ஐடி விங் தலைமை கழகத்தினால அங்கீகரிக்கப்பட்டு இப்போ உங்களுக்கு 27 பாக ஐடி விங்குக்கும் ஒரு ஆப் கொடுத்துருப்பாங்க. இப்போ இந்த ஓரணியில் தமிழ்நாடு இந்த உறுப்பினர்களை சேர்ப்பதற்கு ஒரு மாவட்டத்திற்கும் ஒரு பொறுப்பாளர், அதே போல் ஒரு தொகுதிக்கும் ஒரு பொறுப்பாளர் அவங்கள நியமித்து நம்ம தொகுதிக்காக நம்ம பாலாஜி அவர்களை நியமித்திருக்காங்க. அவரை நம்ம வட்டத்தின் சார்பாக வருக என்ற வரவேற்கின்றோம். இது ஒரு சவாலான பணி தான். ஆனால் கொஞ்சம் நம்ம சிரமம் எடுத்து செஞ்சீங்கன்னா அது ஈஸியாக முடிஞ்சிடும். இந்த தான் கருத்து. நமக்கு 45 நாள் டைம் கொடுத்துருக்காங்க இதை சேர்ப்பதற்கு. ஆனால் நம்ம முயற்சி எடுத்து பண்ணிங்கன்னா 15 நாள்லேயே முடிச்சிடலாம். இப்போ நம்ம எல்லாமே கழக தோழர்கள், நம்ம எல்லாமே கழகத்தில் இணைஞ்சவங்க. நடுநிலையாளர்கள் இருப்பாங்க, கழக அனுதாபிகள் இருப்பாங்க. ஆனால் அவங்க எதுக்கும் வர மாட்டாங்க. ஆனால் காலம் ஃபுல்லாக எப்பவுமே திமுகவுக்கு தான் போடுவாங்க. இப்போ அதை தான் நம்ம தலைவர் அவங்க எல்லாருமே நம்ம உறுப்பினராக சேர்த்துடலாம் அப்படின்ற ஒரு குறிக்கோளை முன்னு வச்சு கொடுத்துருக்கிறாரு. முதல்ல நம்ம கழக உறுப்பினர்கள் நம்ம குடும்பத்தில் தோறுக்கும் பாருங்க. இப்போ வந்திருக்கிறோம் இல்லைங்களா, கிட்டத்தட்ட 60 பேர் குடும்பத்தில், ஒரு குடும்பத்தில் 4 பேர் 5 பேர்னாவே இதுவே 6 5 30 300 பேர் நம்ம சேர்த்துருவோம். இதே மாதிரி என்னுடைய பாகத்தில் என்னுடைய பசங்க, எங்கள் அண்ணன், எங்கள் அக்கா, இது மாதிரி இருக்கிறவங்க எல்லாருமே சேர்த்தாவே நம்ம அந்த 5300 வாக்குகளை ஈஸியாக ரீச் பண்ண முடியும். அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா கழக அனுதாபிகள் இப்போ நம்ம தலைவர் சொன்ன மாதிரி இப்போ மூத்த முன்னோடிகள்லாம் இருப்பாங்க. இப்போ இந்த வட்டத்திலேயே மூத்த முன்னோடிகள்லாம் இருப்பாங்க. அவங்கள போய் நம்ம அப்ரோச் பண்ணணும். அப்ரோச் பண்ணாவே அந்த குடும்பத்திலே வந்துடுவாங்க. அதுக்கப்புறமா நடுநிலையாளர்கள் நம்ம போயிட்டு ஒரு பாகத்துக்கு 5 பேர் போனோம். அந்த விளக்கம் எல்லாமே நம்ம பாலாஜி சொல்லுவாரு. இப்போ நடுநிலையாளர்கள் கிட்ட நம்ம போய் ரீச் பண்ணோம்னா ஈஸியாக நம்ம அந்த 7000 பேரை கண்டிப்பாக நம்ம ரீச் பண்ண முடியுன்றது இருக்காங்க. இதுக்காக நம்ம தலைமையிலிருந்து அறிவிக்கப்பட்டு ஒரு பை கொடுத்துருக்குறாங்க. அந்த பையில் பார்த்தீங்கன்னா ஒரு 27 பாகத்திற்கும் ஒரு பேடு, 2 நோட் புக்கு, ஒரு 2 பேனா, எல்லாமே தலைமை கழகம் கொடுக்குது. 2 நோட் புக்கு, 2 பேனா, அப்புறம் ஒரு பாக்கெட் வைக்கிற இது எல்லாமே கொடுத்துருக்குறாங்க. அனைவருக்கும் மாலை வணக்கம். எல்லாம் 6 மணிலிருந்து வந்திருக்கிறீங்க. இன்னைக்கு நம்ம உறுப்பினரை நேற்றுக்கு நம்ம ஒரு 10% சேர்த்திருக்கணும். ஆனால் நம்ம ஞாயிற்றுக்கிழமை ஐடி விங்கு நமது தெளிவாக போடாததுனால இன்னைக்கு ஐடி விங்குக்காக இன்னைக்கு ஒரு நமக்கு தொகுதி ஐடி விங்கு பாலாஜி அதை எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்காக வந்திருக்கிறாரு. இருந்தாலும் நம்ம விரைவாக செயல்படுறது தான் 149. அதுதான் வட்ட செயலாளர் திரு ரமேஷ் அவர்கள் சொன்னார். இன்னைக்கு பங்களிப்புன்னா, என்னுடைய பங்களிப்புன்னா சீக்கிரம் விரைவாக இதை எப்படின்றதுக்காக தான் நான் 2 நாளுக்கு முன்னாடியே உங்ககிட்ட ஃபோன் பண்ணேன். முதல்ல புக்கில் நம்ம கட்சி ஓட்டு ஏது நோட் பண்ணுங்க, புக்கில் நோட் பண்ணுங்க. நம்ம கட்சி ஓட்டு ஏது, அந்த கட்சி ஓட்டுல நம்ம குடும்பம் எத்தனை. இப்போ நான் இருக்கிறேன்னா என் பையன் 10வது நம்பர் வரிசைகள், என் பையன் 90ல் இருப்பான். எல்லாத்தையும் நோட் பண்ணி ஒரு குடும்பம்னா 6 இருக்கும் 8 இருக்கும். அதை முதல்ல நோட் பண்ணிக்கோங்க. எத்தனை குடும்பம் நம்மளுடைய கழகத்துன்னு செலக்ட் பண்ணிக்கோங்க. ப்ளஸ் நம்ம அனுதாபி நம்மளால அவங்களுக்கு செஞ்சிருப்போம். அதே மாதிரி நம்ம வாக்கு கேட்க சொல்ல நான் எப்பவுமே திமுக தான் வாக்கு போடுவேன்னுவாங்க. அவங்க நடுநிலையாளர் அனுதாபி. முதல்ல நம்ம சூஸ் பண்ணிட்டு விரைவா சொன்ன மாதிரி எல்லா வாக்காளரையும் நம்ம சந்திக்கணும். முதல்ல நமக்கு உறுப்பினர் சேர்த்தல் சொன்னா யாராவது தெரியுமோ தமிழ்நாட்டில் எங்க இருக்கிறவனையும் உறுப்பினராக சேர்க்கலாம். ஆனா இனி அந்த பாகத்துல யாருக்கு வாக்காளர் இருக்கிறாங்களோ அவங்கள மட்டும்தான் சேர்க்க முடியும். இப்போ குறிப்பா அதுதான் இன்னைக்கு வந்துட்டு தான் தெரிஞ்சிருக்கோம்.
இப்போ 2 பேர் அப்பா மாதிரி இங்க இருக்கோம், பசங்களது வேற பாகத்துல இருக்கும். ஆனா அந்த பாகத்தை தான் அவங்கள சேர்க்க முடியுமே தவிர்த்து இந்த பாகத்துல சேர்க்க முடியாது. அதனால உங்களுடைய பாகத்துல இருக்கிற ஓரணியில் ஒன்று சேருவாதான் இன்னைக்கு முதல்வர். ஓரணியில் தமிழ்நாடு அதுவரையும் சந்திக்கிறோம். அதுல முதல்ல வந்து பாசிட்டிவா போகணும். முதல்ல நம்ம பாகத்துல யார் இருக்கிறாங்க, யார் யார் அதுல மூத்தவங்க, முன்னாள் கவுன்சிலர் இருப்பாங்க, 80 வயசு ரிட்டையர் ஆனவங்க இருப்பாங்க, அவங்கள போய் பார்த்து ஓரணியில் தமிழ்நாடு முதல்வர் திட்டம் சொல்லி அவங்க குடும்பம் 80 வயசு 70 வயசுல ஒருத்தருக்கு இருக்கிறாங்கன்னா அவங்க கீழே எப்படி பார்த்தாலும் 10 ஓட்டு மினிமம் இருக்கும் அவங்க ஃபேமிலி. அதை கவர் பண்ணிக்கணும். அது மாதிரி நம்ம முதல்ல நோட் பண்ணிட்டு அதை வரைக்கும் முதல்ல டக்கு 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 டக்குன்னு முடிக்கிறோம். அது நம்ம நட்பு வட்டாரம். அதுக்கப்புறம் ஜெனரல் எல்லாரையும் போய் பார்க்கணும். பிஜேபி காரனா இருந்தாலும் பார்க்கணும், ஏடிஎம்கே காரனா இருந்தாலும் எல்லாரையும் நம்ம சந்திச்சு ஓரணியில் தமிழகம். நம்ம வார்டுல வந்து எனக்கு தெரிஞ்சு 70% சரி ஒரு தமிழக முதல்வர் அப்படி இருக்கிறார். ஒரு காலத்தெல்லாம் 2 மணி நேரம் 3 மணி நேரம் அந்த தெருவிலேயே வண்டி ஓட மாட்டான். இன்னைக்கு நம்மளோட இருக்கிறார் முதல்வரே இந்த லெவல்ல இருக்க சொல்ல நம்ம எவ்வளவு இறங்கி மக்களோட இருக்கணும் அதை முடிவு பண்ணிங்க. போன வாரம் கூட நம்ம லேம்பு ஸ்கூல்ல வந்து மருத்துவ காப்பீடு பண்ணோம். அந்த காப்பீடு கார்டு வந்ததும் அந்தந்த பாகத்துல இருக்கிற வீடு தொவோட மற்ற செயலாளர் கவுன்சிலர் வருவாங்க, வீடு தேடி சேவை செய்யும். இந்த 6 மாசம் நமக்கு இதான் வேலை, பகுதி நேர வேலை. சிறப்பா செஞ்சா நம்ம எதிர்காலம், எல்லாருடைய எதிர்காலம், எல்லாருடைய குழந்தைகளுடைய எதிர்காலம் சிறப்பா இருக்குன்னு சொல்லிக்கொண்டு வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி.